வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே. ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் மகாராஜா. அந்த மகாராஜாவிற்கு ஒரு ஆசை இருந்தது. தனது கிரீடத்தில் 5 வைரங்களை பதிக்க வேண்டும். 4 வைரங்கள் ஸ்கொயராகவும் நடுவில் ஒரு வைரமும் வைக்க வேண்டும். இதுதான் அவரது ஆசை. 4 வைரங்கள் வைத்திருந்தார். ஒரு வைரத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் சுற்றுப்பயணம் பார்க்க வேண்டும் நமது நாட்டை என்று கிளம்பினார். அப்படி அவர் மாறு வேடத்தில் கிளம்பும்போது கிளம்பி அரண்மனை கஜானா அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஒரு திருடன் திருடுவதற்காக வந்திருந்தான். அவனை பார்த்ததும் மகாராஜா, டேய் நீ யார் என்று கேட்கிறார். கேட்டவுடன் திருடன், அடே சத்தம் போடாதே, நான் உன்னை போன்றுதான் திருடுவதற்காக வந்துள்ளேன். சப்தமின்றி திருடிவிட்டு செல்வோம், இல்லை என்றால் நமக்கு தண்டனை கொடுத்து விடுவார் இந்த மகாராஜா என்று அவரிடம் கூறுகிறான். அவர் யாரென்று தெரியாமல். உடனே மகாராஜாவும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. என்னதான் நடக்கிறது நமது நாட்டில்? இந்த திருடனை வைத்து ஒரு கணிப்புக்கு வர வேண்டும் என்று, சரி நீ எதை திருடப் போகிறாய் என்று கேட்கிறார். இந்த மகாராஜா 4 வைரங்களை வச்சிருக்கிறான், அதை தான் திருட நான் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறான் திருடன். கூறியவுடன் மகாராஜா, இடம் உனக்கு தெரியுமா என்கிறார். தெரியும், வா என் பின்னாடியே, உனக்கும் பங்கு தாரேன் அப்படி என்று கூறி அழைத்து செல்கிறான். சென்று வைரம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அதில் ஒரு வைரத்தை திருடன் எடுத்துக்கொள்கிறான். மீண்டும் இன்னொரு வைரத்தை இந்த ராஜாவிடம் கொடுக்கிறான். இதோ இந்தா, நீ ஒன்றை வைத்துக்கொள், நான் ஒன்றை வைத்துக்கொள்கிறேன் என்று 2 வைரங்களை அப்படியே வைத்து விட்டான். அப்போது ராஜா கேட்கிறார், ஏனப்பா நீ ஒரு வைரம் எடுத்திருக்கிறாய், இதையும் சேர்த்து எடுத்து செல்ல வேண்டியது தானே என்று. அதற்கு அவன் கூறுகிறான், திருட்டிலும் ஒரு நியாயம் உண்டு. இந்த ராஜா மிக மிக ஆசைப்பட்டு 5 வைரங்கள் சேர்க்க வேண்டும் என இதை ஒரு குறிக்கோளாக செய்து கொண்டிருக்கிறார். இது எனக்கு தெரியும். அப்படி இருக்கையில் நான் முழுவதுமாக எடுத்து சென்று விட்டால் அது நியாயம் அல்ல. ராஜாவுக்கு 2 இருக்கட்டும், நீ ஒன்றை வைத்துக்கொள், நான் ஒன்றை வைத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மாயமாய் மறைந்து விட்டான். ராஜா யோசிக்கிறார், இது என்னடா, திருட்டிலும் ஒரு நியாயமா என்று யோசித்துவிட்டு மறுநாள் அவை கூடுகிறது. ராஜா அங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்து, பெரும் திருட்டு நடந்துள்ளது, அமைச்சரே நீர்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது விஷயம் பரிமாறப்படுகிறது. இதுபோல் 4 வைரம் வைத்திருந்தேன், 2 வைரத்தை காணவில்லை என்று ராஜா கூறுகிறார். அப்படியா, இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அமைச்சர் கஜானாவிற்கு சென்று பார்க்கிறார். பார்த்துவிட்டு மகாராஜா அபத்தம் என்று அதிர்ச்சியுடன் ஓடி வருகிறார். என்னவாயிற்று அமைச்சரே என்று ராஜா கேட்க, அங்கு வைரமே இல்லை ராஜா, தாங்கள் 2 இருக்கிறது என்றீர்கள், 4மே திருடு போய்விட்டது என்கிறார். அப்போது மகாராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. அட பாவி, திருடன் கூட நியாயமாக 2ஐ வைத்துவிட்டு சென்றான், இவன் 2ஐயும் அல்லவா திருடுகிறான் என்று மனதில் வைத்து கொண்டு, இந்த திருட்டுக்கு எவன் காரணமோ அவன் இருக்கும் இடம் எனக்கும் தெரியும், அவனை அழைத்து வாருங்கள் என்கிறார். அப்போது அந்த திருடனை அழைத்து வந்து விட்டார்கள். வந்த பின்பு, நீ நேற்று இங்கே திருட வந்தாயா என்கிறார். அப்போது அந்த திருடன் கூறுகிறான், மகாராஜா நான் மட்டும் திருட வரவில்லை, இன்னொருவனும் வந்திருந்தான், கொழுவென முரட்டுத்தனமாக இருந்தான் என்று கூறுகிறார் திருடன். கூறியவுடன் மகாராஜாவிற்கு, அடே அது நான் தானடா என்று கூறியவுடன், மகாராஜா நான் ஒரு கல்லை தான் எடுத்தேன், இதோ உள்ளது என்று சரண்டர் ஆகிவிட்டான் திருடன். மகாராஜாவும், உன்னுடன் வந்தது நான் தானே என்று அவரும் ஒரு கல்லை கொடுத்து விட்டார். அடா பாவி அமைச்சரே, உன்னை போன்ற அதிகாரிகள் இருந்தால் எப்படியடா நாடு வளரும் என்று அமைச்சரை தூக்கி சிறையில் அடைத்துவிட்டு நியாயமாக நடந்து கொண்ட அந்த திருடனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து விட்டார் மகாராஜா. பாருங்கள், உண்மையில் திருடுபவர்கள் கூட நியாயமாக இருக்கின்றார்கள், ஆனால் முக்கிய பதவியில் இருப்பவர்கள்
திருட்டுத்தனத்தை நூதனமாக திருடுகிறார்கள். சிறிது விட்டு வைக்காமல் முழுவதுமாக அடித்து விடுகிறார்கள். இதுதான் இன்றைய காலகட்டம் நண்பர்களே. நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். நன்றி.